தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போதுமா? நல்ல பரபரப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பரபரப்பா இருக்கும், உற்சாகமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்பார்த்த காரியங்கள், காரிய சித்தி ரிஷபத்துக்கு உண்டுங்க. அத நீங்க நல்லாவே உணரலாம். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஏப்ரல் 15ல இருந்தே, 14 பிறந்தாலும் 15ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாள் சும்மா டெமோ மாதிரி விட்டுக்கலாம். ஏன்னா பரிகாரத்துக்கு போவாங்க, அல்லது அப்பதான் உட்கார்றாரு, மெதுவா வேலை செய்யட்டுமே அப்படின்ட்டு. சோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மேம். மாணவர்களுக்கு எல்லாம் எப்படி மேம் இருக்கும்? நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதையும் சரி, படிப்புலையும் சரி உற்சாகமா இருப்பாங்க. நிறைய அவங்களே தேடி தேடி போயிட்டு என்னென்ன அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா நிறைய சிலபஸ நல்ல ஒரு ஆராய்ச்சி தன்மையில படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப நமக்கு என்ன தொழில் செட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அந்த டிகிரியை செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு திட்டம் போட்டு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் மாணவர்களுக்கு அவங்களுக்கே உதிக்கும். கண்டிப்பா மேம். பணவரவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஏன்னா நல்ல பொதுவாகவே ரிஷபம் எப்படின்னா, தன்னை விட வரவங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஆதாயம் அதிகங்க. எவ்வளவுதான் நீங்க இந்த ராசின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, நமக்கு ஒரு உபயோகமா இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கும்பாங்க. அப்ப ஒரு எடுத்த காரியம் எடுத்து நீங்க தொட்டு கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். கிருஷ்ண பகவானே ரோஹிணியில தான் இங்க பிறந்தார். அதனால பெண்களால ஆதாயம் உண்டுங்க. மனைவிக்கு உடல் தொந்தரவு உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். அப்ப செலவுகள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் தன்னோட குடும்ப பெண்களுக்கு ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். கண்டிப்பா. அது மாதிரி அப்ப இவங்களுடைய வருமானம் அப்படிங்கும்போது குழந்தைகள்னால லாபம், இவங்களுடைய வருமானம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே உண்டு. பணவரவு உண்டு, நிறையவே இருக்கு. கண்டிப்பா. திருநங்கைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கு? திருநங்கைகளுக்கு சனி செவ்வாய் புதனோட இருக்கிறனால கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவு அலைச்சல்கள், ஒரு தொழில் மாற்றம் உண்டுன்னு சொல்லுங்களேன். தொழில் மாற்றம் சேஞ்ச் பண்ணுவாங்க, இடத்த மாத்துவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கௌரவமான விஷயங்கள் கிடைக்கும். ஆனா அந்த கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுங்க. ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கண்டிப்பா. மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி மேம் இருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கு சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு. ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க. அவங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டும் உண்டு, ஒரு புகழ் உண்டுங்க. இவங்க ஏதாவது ஒரு சாதிப்பாங்க. இந்த சாதிக்கக்கூடிய ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் ஒரு விஷயங்கள் கிடைக்கும். வீட்லயும் குடும்பத்திலயும் இவங்களை ஒரு அக்கறையா கவனிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கு. கண்டிப்பா மேம். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த பராபவ வருடத்துல என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா இந்த வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கும்? இப்ப டிசம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துக்கு வராரு. சிவனடியார்களுக்கு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சித்தர்கள்ங்கிற வரிசையில விட இந்த சிவனை சிவன் நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன் அடியார்களுக்கு, சாதுக்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது வஸ்திரம், காவி வேஷ்டி, துண்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அவங்கள பார்த்தாங்கன்னா பாத பூஜை செய்யலாம். பாத பூஜையை பாதத்தை கழுவிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு வழிபாடு எடுக்கலாம். அது இந்த திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை. சனி பகவான் உங்களுக்கு யோகம் தாங்க ரிஷபத்துக்கு.
ஆனா மறையில லாபஸ்தானத்துலதான் இருக்காரு. கண்டிப்பா. ஆனா பிறக்கக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாய் புதன் இருக்கறனாலதான் சில சில சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கொடுத்துட்டு சரி பண்ணிடுவாரு. அப்ப சிவனடியார் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், கர்ம வினையை நீக்குங்க. அது ஒண்ணு எடுத்து சொல்லணும். கண்டிப்பா மேம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் மேம் ஒரு கொடுப்பீங்க? 85% தரலாம். நல்ல யோகமான வருடமாக இருக்கு. ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு. கண்டிப்பா மேம்.